குழந்தை அந்த அம்மா வந்து ஒரு நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன குழந்தை ஒரு 40 kg இருக்கிறத தூக்கிட்டு போக முடியாது. மரியாதை சொல்கிறாங்க, இங்கே எங்கன்னா வச்சு இருக்கிறது எங்கன்னா எடுத்து போய் வச்சுக்கிறீங்களா சொல்லுங்க, நான் தூக்கிட்டு போயிடுறேன்னு கேட்குறாங்க. ஒரு உற்சாகம், அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஒரு பெண்கள் நினைச்சா அந்த உற்சாகத்தினுடைய பலத்தை என்ன பண்ண முடியும்னா வாங்க முடியும். அதனால தான் இங்கே ஆபிரகாமை பார்த்து என்ன பண்ணுறாங்க, சாராளு என் எஜமானனே சொல்றாங்க. கீழே வாசம், ఆయన తోటమాలి అనుకొని ఆయన తోటమాలి అనుకొని అయ్యా అయ్యా నీవు ఆయనను మోసుకొని పోయిన ఎడల నీవు మోసి ఒకవేళ నీ ఆయన సుమందు పోయిటియా ఆయన ఎక్కడ ఉంచుతావో చెప్పుము, ఆయన ఎక్కడ ఉంచుతావో నీవు చెప్పు, నేను ఆయనను ఎత్తుకొని పోదునని చెప్పాను. பாத்தீங்களா, இதுதான் நமக்கு புரியுதுங்க. நான் எப்படியாவது அவரை நான் தூக்கிட்டு போயிடுவேன் முடியுமா? பார்த்துக்கோனா இவ்வளவுதான நம்பிக்கை, எவ்வளவுதான விசுவாசம் யாருக்குள்ள இருக்குதோ இந்த ஸ்திரீக்குள்ள தான் இருக்கிறது என்று நம்ம இங்க பார்க்க முடியும். இன்னொரு காரியத்தை நம்ம యేసు ఆమెతో నేను ఇంకనూ తండ్రి వద్దకు పోలేదు. இது படிக்கும் 1 பேதுல படிக்கும். வீட்டிலிருந்து படிக்கும். அப்போது அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்படியாத இருந்தார். திருவசனம் என்னன்னா தேவனுடைய பிரமாணம் இல்லைங்களா? இதுக்கு யாராவது கீழ்படியாது இருந்தால் பயபக்தியுடன் பாருங்க, நம்மளுடைய கருத்துள்ள நடக்க நம்ம நடந்துக்கிற பாருங்க, இதை வச்சு அவங்களை என்ன பண்ண முடியுமா? நம்ம கிறிஸ்துக்குள்ள அப்புறம் பண்ணிக்கலாம். அப்படி அவர்களை பார்த்து போதனை என்று மனைவிகளின் நடக்கையினாலே பாருங்க ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். பாத்தீங்களா? அப்போ கிறிஸ்துவை போதனை வச்சு மட்டும்தான் நம்ம ரசிக்க முடியும்னா முடியாது. உன்னுடைய கிரியை வச்சு என்ன பண்ண முடியும்? அவங்களே ரசிக்கிறதுக்கு உன்னால் முடியும் என்று சொல்றாங்க. அப்புறம் பாருங்க 3வது வசனத்தை, மயிரை பின்னி பாருங்க பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளாமல் உருவமான அலங்கரிப்பு பாருங்க, குறும்பான அலங்கரிப்பு. இந்த அலங்காரம் நம்மளுக்கு வேணாம், இருந்தா பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நீங்க வெள்ளியை போட்டுக்கலாம், பொன்னையை போட்டுக்கலாம், இல்லை நல்ல ஒரு என்னது நமக்கு இருக்கிறது நம்ம காட்டுறதுக்கு தப்பு இல்லை. தேவன் கொடுத்தது தான், எல்லாமே தேவன் கொடுக்குற ஈவு தான். இந்த உலகத்துல எது கொடுத்தாலும் தேவனுக்கு என்று நீங்க சோதனம் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, புசிங்க. அதே நேரத்துல தேவன் கொடுத்தாருன்னு அது நீங்க சந்தோஷமா ஏத்துக்கணும். எதுவுமே அவர்கிட்ட எந்த நன்மையான ஈவும் எந்த பரிபூர்ணமான வரங்களும் யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா தேவன் கிட்ட இருந்து தான் வருது. ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தேவனிடத்திலிருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பெற்றுக்கொண்டாலும் நம்மளுடைய குணம், ஸ்திரீகளுக்கு குணம் ரொம்ப அவசியமா இருக்குது. அதே நேரத்தில் ஸ்திரீகளுக்கே சொல்றீங்களே அப்படின்றது கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் தான் ஆண் என்று இல்லை பெண் என்று நம்ம குறிச்சு கொள்ள வேண்டியது நமக்கு தெரியும் இல்லைங்களா? பாருங்க அப்புறம் பாருங்க అటువలే అది వానంగా இதுல படிங்க 4வது సాధువైనది ఇది సాధువైనది మృదువైనది అయినా గుణమును అక్షయ అలంకారముగా నీ హృదయపు అంతరంగ சுபாவంలో నీకు అలంకారంగా ఉండాలి. உங்க இதயத்தினுடைய அலங்காரமா இருக்கணுமா? இது எப்படி அலங்காரமா இருக்கணும்னா வெள்ளி பொண்ணு காட்டிலும் அதே நேரத்தில் நம்ம இருக்கிறதான வஸ்துக்களுக்கு எந்த விஷயத்திலுமே கடவுளுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா நாம என்ன பண்றோம், அதுக்குதான் தாழ்மை உள்ளவருக்கோ தேவன் என்ன பண்றாராம், கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவருக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று நம்ம வேதத்து மூலமாக நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் கூட இங்கே தாழ்மை நமக்கு வேண்டியதா இருக்குது. இந்த தமிழ் என்ன சொல்ல பாருமா, படிமா 4வது வசனத்தை பாருங்க. அழியாத அலங்கரிப்பியா சாந்தம். பாருங்க அழியாதது சாந்தம் இல்லைங்களா? நம்ம எத்தனையோ விதத்துல பாக்குறோம். பாரு பொண்ணு இந்த நடை பாரு, இப்ப நடக்கிற நடை பாரு அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்கன்னா கொஞ்சம் பணமும் கொஞ்சம் பெருமையும் கொஞ்சம் இருக்கிறதான அலங்காரமோ கொஞ்சம் அழகோ வந்துட்டா என்ன பண்றோம், அப்படி இப்படி ஆடி என்ன பண்றோம்னா கொஞ்சம் நடக்கிறதே ஒரு விதமா இருக்கும் இல்லைங்களா? அப்படியெல்லாம் இல்லாம படி அமைதியும் உள்ள ஆவியாக உங்கள் இதயத்தில் அறிந்திருக்கிற விதமே
உங்களுக்கு அலங்காரமா இருப்பதாக. அப்புறம் அதே தேவனுடைய பார்வைக்கு வெளியேறப்பட்ட தேவனுடைய பார்வைக்கு நீ செய்து நான் செய்து நல்லா இருக்குதா என்று நம்ம பார்க்கும்போது அதுதான் தேவன் எதிர்பார்க்கறது. அது நல்லா இருக்குதா, நம்ம செய்து நல்லா இருக்குதா, என்னதுன்னா இது நான் செய்து நல்லது கெட்டதுன்றது அறியத்தக்கதான ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு நம்மளுக்கெல்லாம், இல்லைங்களா? கர்த்தருக்கு பயந்தாவே ஞானத்தின் ஆரம்பம் என்று போல தேவனுக்கு பயந்தாக்க நாங்கள் மாத்தாளை பத்தி மரியாதை பத்தி யார் கூப்பிட்டு இருந்துங்க? மாத்தாள மரியாதை கூப்பிட்டு இருந்துங்க வீட்டுக்கு போயிட்டு மாத்தாளை கூப்பிட்டா ஆனா கேட்கறது யாருங்க? மரியாதை. அவர் பாதத்துல உட்காந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கேட்கிற விதத்தை ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு என்ன தெரியுமா, அநேக வேலையே கவலை. எல்லாரும் நம்ம கூட கவலை பார்த்தோம்னா அன்னைக்கு வீட்டில் பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்காரர் இருந்தா கூட உக்காந்துருக்காங்க யார் பிடிக்கும். அதனால நீங்க உக்காந்துக்கிறதுக்காக நான் இது சொல்ல, அதே நேரத்தில் வேலை செய்யக்கூடாதுன்றதுக்காக நான் இது சொல்ல வரல. அங்க அது மாதிரி பிரச்சனை தான் வந்துக்குது. என்ன பிரச்சனைனா இவ்வளவு உக்காந்து என்ன பண்ணிருக்கிறா, கேட்கறது ஈஸியா வேலை செய்யறது ஈஸியா. நான் கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க வேலை செஞ்சாதான் அவனுக்கு தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி இங்க என்ன பண்ணிருக்கிறா மாத்தால என்ன கேட்கறான்னா உன் பாதத்தில் உட்காந்து கேட்ட போதுமா, இருக்கிறது எல்லாம் சமையல் எல்லாம் செஞ்சு நீ தான் இல்லாத நாங்கள் கூப்பிட்ட உடனே எத்தனை ஐட்டம் செய்யணும்? ஏசு வந்தா எத்தனோ ஐட்டம் செஞ்சு இருக்கணும் இல்லைங்களா? இல்லாத விருந்து வந்தா மீன் இல்ல மட்டனோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ இன்னும் பார்க்கும்போது அநேக ஐட்டங்களை தேவனுக்காக அங்க என்ன பண்ணிருப்பான் ஆயுதம் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வேணும் இல்லைங்களா? ஹெல்ப் இல்லாத இந்த அம்மாவே செஞ்சிட முடியுமான்னு பார்த்தோம்னா முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா வா அப்படின்னு கூப்பிடும்போது ஏசு ஒரு நல்ல வார்த்தை சொல்றாங்க, தெரிந்து கொள்ள வேண்டிய பங்கு நீ தெரிஞ்சுக்கணுப்பா, எல்லா வேலையும் உனக்கு கவலையாக்கிது. இன்னும் கூட நம்ம பார்க்கும்போது அதுக்குதான் எப்போ நமக்கு தெரிஞ்சுக்க முடியும்னா வேதத்தை நீ தெரிஞ்சிச்சுனா எல்லாத்து மேல கவனம் இருக்காது இல்லைங்களா? அதனால்தான் உள்ளத்தின் நினைவு வாய் என்ன பண்ணும் பேசும். அப்போ அந்த உள்ளத்துல இந்த அம்மாக்கு என்ன நினைவுன்னா எப்பவுமே இயேசுவின் பாதத்துல என்ன பண்ணணும், அந்த வார்த்தைகளை கேட்கணும். தேனியில மதுரமானது இல்லைங்களா அவர் வார்த்தை. எங்க பார்த்தா 3 நாள் சாப்பிடாத கூட இருக்கிறாங்க அவர் பாதத்துல இல்லைங்களா? அந்த மலை பிரசங்கத்துல பார்க்கும்போது எவ்வளவுதான் இருந்தாலும் கூட ஏன்னா சாப்பிடாத அப்படி இப்படி கூட யாரும் அசைல அப்படியெல்லாம் நம்ம கேட்க முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் நீத்துக்கு பிற 1/2 மணி நேரம் ஜாஸ்தி பட்டிங்க என்னன்னு ஆனந்தம் நீத்துக்கு பிற போதும் பிரசங்கம் பண்ணுது அப்படின்னுவோம். ஆனா 3 நாள் எவ்வளவு அருமையா கேட்டுருக்கிறாங்கன்னு வேதத்து மூலியமா பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்கும். அப்போ அந்த 3 நாள் கேட்டதுக்கு ஏதோ ஒன்று கொடுக்க அமைக்கணும் இல்லைங்களா? எங்கன்னா வயல போய் என்ன அடிவாங்க, எங்கன்னா சோர்ந்து போயிடுவாங்களே அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கறது நம்ம பார்க்க முடியும். யாருமே வெறுமை அமைக்கிறது இல்லைங்க. நம்ம கூட வந்தோம்னா அவர் சத்தியத்தை கேட்கறதுக்கு உணர்வு இல்லைங்களா? முழு மனதோடு முழு பலத்தோடு அவர் சமூகத்தில் இருக்கும்போது உபாகம் 5:6 நம்ம வாசிக்கும் போது உன் தேவனாக கர்த்தருக்கே நீ என்ன பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் இல்லைங்களா? அவரு தவிர நமக்கு எங்க இன்னும் எதுவும் இல்லை. நீங்க உலகம் முழுவதும் நீங்க ஆதாயம் பத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா தனக்கு என்ன லாபம்? அப்போ லாபமே எதுவுமே இல்லை. லாபமானது ஒண்ணு இருக்குது, அது வேதம் தான் இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது இந்த லாபமானது முதல்ல அதுதான் உனக்கு உண்டானது எல்லாம் வித்து கூட கொடுத்து கூட ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த வேதத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் கொடுத்து. அதுதான் நீதிமொழிகள் நமக்கு நம்ம சொல்லப்படும் 3:16 15 உனக்கு உண்டானது எல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் அவரை நீங்க பெருமைப்படுத்தணும். 3 வசிக்கலாம் நீதிமொழிகள். ராபணி அன்னிச்சை குறித்து தெலுங்குல இருக்காங்க. 6வது வசனம் வாசிங்க. 6, 7, 8, 9 வாசிங்க ஃபர்ஸ்ட். నీ రాబడి అంతటిలో ప్రథమ ఫలముగా నీ ఆస్తి భాగము ఇచ్చి యెహోవాను కనపరచుము అని చెప్పారు. అప్పుడు 10వ వచనం చూడ అప్పుడు నీ కోటల్లో ధాన్యమును సమృద్ధిగా నుండును, నీ గాను గృహములలో కొత్త ద్రాక్ష రసం పైకి மாறி பொருளுను. அப்போ பார்த்தீங்களா தமிழ் வாசியமா 3ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 9-10 வாசிங்க. முதல் பலனாலும்
கர்த்தரை கனம் பண்ணுமா. நம்ம முதல் பலனை கொடுத்து தேவனை கனம் பண்ணணும். யார் இந்த முதல் பலனை கொடுத்து கனம் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது யார் கொடுத்தாங்க? நம்ம பார்க்கும்போது முதல் யார் கொடுத்தாங்கன்னா யார் கொடுத்தாங்க? வேதத்து மணி பார்க்கணும். முதல் பலன் கொடுத்தாருங்க. யாருன்னா ஞாபகம் ஆபேல் கொடுக்குறாரு. முதல் பலன் நல்ல குழந்தை தான் கொடுத்தாருங்க. அதே நேரத்தில் அவர் இதயத்துக்கு ஏற்ற பலனை இங்கே கொடுத்தாங்க. அவர் 2 பேருமே, ஒருத்தர் வந்து ஆடு மேய்க்கிறவன், ஒருத்தர் வந்து விவசாயம் பண்றவர். இந்த 2 பேரும் டிஃபரன்ஸ் எது பார்க்க முடியும்னா உள்ளத்தை தான் பார்க்குறாரு. அவர் உள்ளத்தை பார்த்து என்ன பண்றாருன்னா முதல் பலன் கொடுத்தாருங்க. நிறைய இல்லை, நல்லது கொடுக்கறது பார்த்தாரு. இதயத்தில் கூட நம்ம கூட நல்லது எப்போ நமக்கு வரும்னா பாருங்க. அப்புறம் 10வது வருஷம் பாருங்க பாருங்க. அப்போது உன் களஞ்சியத்தில் பூரணமா இருக்குமா. நம்ம தேவன் கொடுத்தா எதுவுமே பூரணமா இருக்கும். நம்ம வாயில சொல்றோங்க. என்ன சொல்றான்? என்னவோ இருந்து பண்றோம், குடிக்கிறோம், செய்யறாங்க. நம்ம எது பேசினாலும் தேவன் எதுவுமே கொடுத்தா ஆசீர்வாதம் தான் கொடுப்பாருங்க. ஆதாமுக்கு கொடுத்தாருங்க ஆசீர்வாதம். எங்கன்னா எடுத்தாருங்களா திரும்ப பார்க்கும்போது ஆதாம் கையில கொடுத்த ஆசீர்வாதம் எதனாலன்னா அவர் அழிச்சுக்கினாருன்னு பார்க்கும்போது அந்த வாயிலிருந்து வார்த்தை இல்லையோ செயல்முறையில தான் நான் அழிச்சுக்கிறேன். நம்ம கூட நம்ம பண்ற கிரியம், நம்ம பண்றதான செயல் ஒரு சில நேரத்துல தேவனுக்கு பிரிமில்லாத பேசுற பாருங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் கூட, எவ்வளவுதான் ஜபம் பண்ணா கூட அதுல தெரிஞ்சு போகுது நம்ம யோகிக்கு இல்லைங்களா. நம்ம தேவன் கொடுக்குறவரா இருக்கிறாங்களா இல்ல கொடுக்காம இருக்கிறவரா இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கும்போது நீ கொடுத்து பாரு. நம்ம மளிகையால கூட வாசிக்கும் 3:18 வாசிக்கும் போது கர்த்தருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல அவர் நீங்க வானத்தை பல கணிகளை திறந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், இடம் கொள்ளாம ஆசீர்வதிப்பேன். கர்த்தருக்கு கொடுத்து சோதித்து பாருங்கன்றாங்க. அப்ப பார்க்கும்போது கொடுக்கறது ரொம்ப உற்சாகமா தான் இருக்குது. அதே நேரத்துல 1-2 கொரிந்தியர்ல கூட நம்ம வாசிக்க முடியும். உற்சாகமா கொடுக்கறதுல தேவன் என்ன பண்றாங்களா பிரியமா இருக்கிறார் என்று நம்ம வேதத்துல நம்ம பார்க்க முடியும். அப்போ பார்க்கும்போது இந்த உற்சாகம் என்றது எங்கிருந்து நமக்கு வருதுன்னா எங்கிருந்து வருதுங்க, நம்ம உள்ளத்தில் தான் வருதுங்க. அந்த உள்ளம் தேவனுக்கு பாருங்க. இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8:17 வாசிக்கலாம். 8:17 8:17 18 19 నన్ను ప్రేమించేవారిని నేను ప్రేమించుచున్నాను. నన్ను జాగ్రత్తగా వెతుకువారిని నన్ను కనుగొందురు. నన్ను కనుగొంటున్నాను. தமிழ் வார்த்தை என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன். இது நம்ம சிநேகிக்கிறோமா அவரோட? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்னா அவரோடு கூட சிநேகிக்கணும். அப்போ யாரு ரொம்ப சிநேகித்தான்னு பார்த்தோம்னா யோனோக்கு வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும். யோனோக்கோ தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். அவனும் காணாம போயிட்டான்ற வேதத்துல பார்க்க முடியும். ஏன்னா வேதத்தை நம்ம வாசிக்கும் போது என்னை தேடுகிறவனே அவன் கண்டடிகிறான் என்று. அப்புறம் பாருங்க வாசிமா, என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான். யாரெல்லாம் நம்ம தேடுறோமோ அதனால்தான் முதலாவது அவர் ராஜ்யத்தை நீதியை நீங்க என்ன பண்ணுங்க தேடுங்கோ அப்படின்னு சொல்லி. எதுக்கு ப்ரிப்பரேஷன்னா எதுக்கு முதலிடம் பார்க்கும்போது தேவனுக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும்னு பார்க்கும்போது அப்போ அப்படி பார்த்தோம்னா நாங்கள்லாம் தேவையா அப்போ அது அந்த வார்த்தை எதுக்காக நம்ம சொல்லுது என்று பார்த்தோம்னா முதல்ன்றதுக்கு தொடக்கம். நம்ம தொடங்குறதும் முடிக்கிறதும் யார் கையில் இருந்தோம்? தேவன் கையில் தான் இருந்தோம். நம்ம வாழ்க்கையை யார் கையில் இருக்கணும்னா அதான் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை என்ன பண்ணல மறப்பதில்லை. அப்போ மறக்காம நம்ம என்ன பண்றோம்னா அவர் ரொம்ப நேசிக்கிறார். பாருங்க, என்னை தேடுகிற யாரும் கண்டறிவார்கள். அப்போ நம்ம கண்டறிவோமா? ஒவ்வொரு நாளும் கண்டறிந்தோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம். பாருங்க 18வது வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் பாருங்க நீதியும் எண்ணற்று. ஐஸ்வர்யமும் கனமும் யார் இடத்துல இருக்குங்க? அவர் தான் இருக்குங்க. அவர் கையில இருந்தா 2 மனுஷனுக்காக எத்தனை நதியை உண்டாக்குனாருங்க? 4 நதியை உண்டாக்கி வச்சாரு. 2 மனுஷன் தான். எவ்வளோ மிருக ஜீவங்களும் புல்லு பொண்டுகள் எல்லாம் உண்டாக்கி யார் கையில் கொடுத்தாருங்க? நல்லா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு. இன்று நாள் கூட நம்ம பார்க்கும்போது அநேக காட்டு பகுதியில் பார்க்கும்போது அநேக பழங்கள்லாம் கீழே ஓய்ந்துருக்குது. அதே சாப்பிட முடியாது. சின்ன எறும்பு கூட தேவன் உணவு தருகிற தேவனாக இருக்கிறாரு. யாருக்கு உணவு கொடுக்க முடியும்? யார் தண்ணி கொடுக்க முடியும்? கடந்த 2 ஒரு